ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி ப்ரைம் லொக்கேஷன்ஸான சிங்கநல்லூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில், அதாவது எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ரோட்டு மேலேயே டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸோட சிக்னேச்சர் சிட்டிங்கிற நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். கீ ஹேண்ட் ஓவர் செரிமனிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சண்டே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றியும் இந்த ப்ராஜெக்டில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றியும் மாடல் 2BHK அண்ட் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் பற்றியும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மொத்தம் 1.25 ஏக்கரால் இந்த ப்ராஜெக்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. G+5 டைப்பில் 2 டவர்னு சூப்பராக பில்ட் பண்ணி அதில் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் 1BHK, 2BHK அண்ட் 3BHK அப்பார்ட்மெண்ட்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 செக்யூரிட்டி, கவர்டு கார் பார்க்கிங், CCTV கேமரா சர்வேலன்ஸ், பார்க் அண்ட் சில்ட்ரன் பிளே ஏரியா, வெயிட்டிங் லான்ச், ஆட்டோமேட்டிக் லிஃப்ட், காமன் ஏரியாஸுக்கு டீசல் ஜென்ரேட்டர், பவர் பேக்கப், இண்டோர் ஜிம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இது மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீ ஹேண்ட் ஓவர் செரிமனியை பார்த்துடலாம். கீ வாங்கும்போது கஸ்டமர்ஸோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளும் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிடலான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு கீ வாங்கும்போது எல்லா கஸ்டமர்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். நாங்கள் நேட்டிவ் மதுரை மாவட்டம். கோயம்புத்தூரில் என்னோட பையனோட வேலைக்காக வந்திருந்தோம். கோயம்புத்தூர் சிட்டி எங்களுக்கு க்ரோயிங் சிட்டியாக இருக்கிறனால இங்கே எப்படியாவது ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ பேப்பரில் ஆட் பார்த்தோம். அதில் என்ன சிக்னேச்சர் சிட்டியில் ஆஃபர்டபுளாக வீடுங்க வருது அப்படின்றது வந்தோடனே ஃபஸ்ட் டே பார்த்தோம். பார்த்த உடனே ஆஃபீஸை அப்ரோச் பண்ண உடனே இமீடியட்டாக ஃபோனில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண உடனே என்ன டீட்டெயில்ஸ் கேட்ட உடனே வித்தின் 10 மினிட்ஸ் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பிளான் அப்ரூவல், அப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், ரேட் என்ன, மித்த பில்டருக்கும் இவங்களுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் க்ரோத்தில் எப்படி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஃபர்டபுள் ரீசனபிள் காஸ்ட்டில் சிங்காநல்லூர் மாதிரி ஒரு இடத்துல இந்த ரேட்டுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம். நாங்கள் 3BHK எல்லாத்தையும் சர்ச் பண்ணோம், நிறைய இடத்துல கிடைக்கல. இங்கே எங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டாஃப் எல்லாரும் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. வித்தின் அ வீக்கில் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் சைன் பண்ணதுக்கு பின்னாடி எந்த விதமான எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. பத்திரம் வேகமாக முடிச்சு கொடுத்தாங்க. கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதும் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது எங்களோட கனவு இல்லம் இப்போ குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இன்னைக்கு வாங்க வந்திருக்கிறோம். சப்போர்ட் பண்ண இந்த பில்டருக்கும் ஸ்டாஃப்களுக்கும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வீடு வாங்கின எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அடுத்து 2BHK மாடல் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங், ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட மாடல் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் 1BHK அண்ட் 3BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அட் ப்ரெசென்ட் 2BHK அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் சேல்ஸுக்கு இருக்குது. 2BHK அப்பார்ட்மெண்ட்ஸோட பில்டப் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா 745 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 830 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 290 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 381 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 2BHK அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53.99 lakhs. ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24.49 lakhs. டைனிங் ரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸ் தீம்லேயே அழகாக ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி பிரைம் லொக்கேஷன்ஸான சிங்காநல்லூரில் அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால பக்கத்தில் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5.5 கிலோமீட்டரில் இருக்குது. டைடல் பார்க் வந்து 4 கிலோமீட்டர்லேயே இருக்குது. டிமார்ட் வந்து ஜஸ்ட் 200 மீட்டர்லேயே இருக்குது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து 500 மீட்டர்லேயே இருக்குது. பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் 3.5 கிலோமீட்டர், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் 5.5 கிலோமீட்டர், ஃபன் மால் வந்து வெறும் 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. பிராட்வே மால் வந்து 5.5 கிலோமீட்டரில் இருக்குது. அது போக நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பக்கத்தில் நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்கிறதுனால ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் அன்டைமில் வந்தால் கூட ஈஸியாக நடந்தே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அந்தளவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து வெறும் 5.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. எல்லா விதமான மக்கள், அதாவது வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஃபேமஸான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பிரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஃபியூச்சரில் நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் குயிக்காகவும் நீங்கள் சேல் பண்ணிடலாம். கிச்சன், அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அழகாக ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம். 2 BHK அப்பார்ட்மெண்ட் மாதிரியே இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், டிவி யூனிட், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்னு அழகாக ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு கிச்சன், கிரனைட் டேபிள் டாப், சிங்க், கீழே பூரா பேஸ் கேபினெட், மேலே எலக்ட்ரிக் சிம்னி, ஓவர்ஹெட் கேபினெட்னு கிச்சனை காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் ப்ரைம் லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.